வணக்கம். 2/1/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் மன உளைச்சல், மன சங்கட்டங்கள் வராமல் தடுக்க உதவும். பயணத்தின் போதும், வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போதும், உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரியும் போதும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் சிம்மராசி நண்பர்களுக்கு. சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. மாலை வரை. பூர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், நினைத்து நிறைவேறி எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உத்திரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும், பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கண்ணில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்போடு இருக்கும் போதும் வேண்டும், பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும். அஸ்தம் சர்வ காரிய ஜெயம், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். சித்திரை மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். சில நேரம் நன்மைகள் வந்து சேரும். அதே நேரம் சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்தில் மாலை வரை பயணிப்பதால் சற்று பொறுமன் நிதானத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமா அஜென்ம நட்சத்திரம் மிருகசீரிசத்தில் பயணிக்கிறார் சந்திரன். அதனால் உங்களுடைய அமைப்பு சற்று பொறுமையோடு இருந்தால் சர்வ காரியம் ஜெயமாகும். மாலை நேரத்தில் பிரகாசமான பலனை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும், தெய்வீக அருள், எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக அமையும். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சர்வமும் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும், சற்று பொறுமையோடு இருந்தால் போதும், அனைத்து விதத்திலும் நன்மை வந்து சேரும். சுவாதி நினைத்து நிறைவேறும், நல்ல சிந்தனைகளும் அமைப்பும் வந்து சேரும். விசாகம் சர்வ காரியம் ஜெயமாகும். அதே நேரத்தில் சந்திராசிரமம் இருப்பதால் பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும்.